வணக்கம் அக்கா எல்லாருக்கும். இன்னைக்கு பஞ்சமி நாளில் வாராகியுடைய ஒரு திருக்காட்சியை தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அவங்களுடைய வாசலில் இந்த மாதிரியான ஒரு ஒளி வடிவம் எவ்வளவு அற்புதமாக காட்சி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இதே போல் தான் நான் இந்த கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். இது வாராகியினுடைய வாசல் பகுதியில் இந்த ஒளி காமிச்சிட்ருக்கு. நிறைய பேர் முன்னாடி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டார்ச் லைட்டான்னு. நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள், இது டார்ச் லைட்டா அப்படின்னு. நான் நல்லா பாருங்கள், எல்லா வீடியோ பதிவும் சேர்த்து காமிக்கிறேன். டார்ச் லைட்டுனா எவ்வளோ பெரிய லைட்டாக, அதாவது எவ்வளோ பெரிய ஒளியாக இருந்து அது சிறுக சிறுக எவ்வளோ சிறுத்துட்ருக்குன்னு பாருங்கள். நான் உங்கள்கிட்ட காமிச்சப்போ ரொம்ப பெரிய அளவில் இருந்தது, நிலா மாதிரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அளவில் மாறிட்டுருக்கு பாருங்கள். வாராகியினுடைய இந்த திருக்காட்சிங்கிறது மக்களாகிய உங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக மட்டும்தானே தவிர, இந்த ஒரு ஒளி வடிவத்தை காமிச்சு ஆலயத்துக்கு வாங்கன்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குங்கிறதையும், இந்த கலியுகத்தில் வாராகியினுடைய தரிசனம் இவ்வளோ ஒரு அழகாக உயிரோட்டமாக கிடைக்குதுங்கிறதையும் தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேனே தவிர வேறு ஒரு காரணமும் கிடையாது. எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சின்னு பாருங்கள். அம்மாவுடைய அருளை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ரொம்ப ஒரு நேச்சுரலாக ஒரு நான் கேமரா முன்னாடி நின்று நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஒளிவடிவ காட்சியை அம்மா கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். பார்க்கவே மெய் சிலிர்ப்பாக இருக்குது. வீடியோவில் இவ்வளோ பெருசாக தெரியுது இல்லையா, நேரில் இன்னும் எவ்வளோ பெருசாக தெரியும்னு பாருங்கள். ஒரு 10 நிலா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி காட்சி கொடுத்துட்ருக்காங்க அம்மா. அம்மாவினுடைய இந்த திருக்காட்சி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான். நான் இந்த விஷயத்தை உணர்ந்தால் போராது, மக்கள் எல்லோரும் உணரணும், எல்லாருக்கும் நல்லதை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு காட்சியை நேரடியாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், லைவாக காமிச்சிட்ருக்கேன். அம்மாவுடைய இந்த காட்சி பாருங்கள், நேரில் பார்க்குறதுக்கு கண்ணெல்லாம் கூசு, அவ்வளோ ஒளி. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன், ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஒளி வடிவமாக இருந்தது. ஆனால் அந்த ஒளி வடிவத்தையே என்னால் பார்க்க முடியல. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு ஒளி வடிவம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒளி வடிவம் லைவாக நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த அருள் கிடைக்கட்டும். மக்கள் கர்மானால் எவ்வளவோ துன்பப்பட்டுட்ருக்காங்க. வரக்கூடிய இந்த 2025லேயாவது மக்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி எல்லாருக்கும் நல்ல அருளை அம்மா கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கங்க. உடலெல்லாம் சிலிர்த்து மெய் சிலிர்த்து நான் நின்று பார்த்துட்ருக்கேன் அம்மாவை. அம்மாவுடைய இந்த திருக்காட்சி நேரடியாக இவ்வளவோ ஒரு அற்புதமாக ஒளி வடிவமாக தீப்பிழம்பாக அம்மா காட்சி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் யார் வேணும்னாலும் நேரடியாக இந்த நாகபுரத்துடைய கேமராவை செக் பண்ணி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாராளமாக பார்த்துக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அந்த ரெக்கார்டும் இருக்குது. நீங்களே அதில் இன்றைக்கி தேதி பஞ்சமி தேதி, அந்த தேதிப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். யாராக வேணாலும் வாங்க, தாராளமாக வாங்க. அம்மாவுடைய இந்த காட்சியை அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஒரு பெரிய நிலம் அப்படியே தரையில் இறங்கி மக்களுக்கு அருள் கொடுக்குற மாதிரி அம்மா அருள் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு காட்சி. அம்மா இன்றைக்கி பஞ்சமி நாளில் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நம்மளுக்கு கொடுக்குறது. அம்மாவுடைய அருளை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கணும். வரக்கூடிய இந்த புது வருஷத்தில் எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும்.
எவ்வளோ ஒரு அருளான காட்சி. இந்த நாகபுரத்தையே அம்மா இந்த ஒளி ரூபத்தில் வலம் வந்து வர்ற மக்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளவோ அருட்களை கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாகத்தோடு சேர்ந்து அந்த ஒளியினுடைய வடிவமும் அவ்வளோ அற்புதமாக தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாகமும் அந்த நாகத்தை சுற்றின ஒரு ஒளி வடிவமும் அவ்வளோ அழகாக காட்சி தெரியுது கேமராவில். இதை விட ஒரு அதிசயம் வேறு ஏதாவது இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னா நிஜமாக கிடையாது. நான் கண்ட இந்த ஒரு திருக்காட்சி, நான் கண்ட இந்த பேரருள் நீங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதை பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே தீப்பிழம்பு போல் இருக்குது பாருங்கள். தீப்பிழம்பு போல் நல்ல எல்லோ கலரில் ரெட் கலர்லேயும் தெரியுது. உங்களுக்கு கேமராவில் என்ன மாதிரி காட்சி கொடுக்குதுன்னு தெரியல. எங்களுக்கு இங்கே நேரடியாக பார்க்கும்போது ஒரு எல்லோ கலரு அந்த ஒளியை சுற்றி ஒரு ரெட் கலரும் சேர்ந்து காட்சி கொடுக்குறாங்க. நிறைய பேர் நிறையா விதமாக கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பூச்சின்னு சொல்கிறீங்க, ஒளி லைட் அடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது தங்கங்களா. இருட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் தூங்கிட்டாங்க. யாருமெல்லாம் எங்கனையும் நின்று லைட் அடிக்கிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு கிடையாது. அந்த வாசலில் மட்டும் அந்த ஒளியை பார்த்துக்கங்க. எவ்வளோ ஒரு அற்புதம், எவ்வளோ ஒரு நேரடி தரிசனம். தாயே வாராகி, நாகலட்சுமி வாராகி தாயினுடைய பேரருள். எத்தனையோ மக்கள் எங்கெல்லாமோ இருந்து ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு குறைகளை எழுதி உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. எல்லாரோட குறைகளையும் நீக்கி எல்லாருக்கும் நல்லருள் புரியணும் தாயே வாராகி. எந்த ஜென்மத்தில் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும், இப்படி ஒரு அருளை எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. கோடான கோடி நன்றிம்மா, கோடான கோடி நன்றி. எவ்வளோ ஒரு அற்புதம், எவ்வளோ ஒரு அருள் பாருங்க. அந்த ஒளி சிறிய அளவில் மாறிட்டுருக்கு பாருங்க. பூச்சின்னா அப்படி மாறுமா? இல்லை லைட் அடிச்சுட்டு இருந்தால் இந்த மாதிரி இருக்குமா? யாருக்கும் நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் எடுத்து உங்களுக்கு நேரடியாக லைவாக நான் காமிக்கிறது. ஒரே ஒரு விஷயந்தான், அம்மாவினுடைய அந்த பக்கம் பாருங்களேன். அம்மா அந்த பக்கம் ஒரு ஒளி. இந்த நாகபுரமே இறைசக்தி நிறைந்த ஒரு புறம்ங்கிறதுக்கு இதை விட ஒரு அதிசயம் எதுவுமே இல்லை. இதை விட ஒரு விஷயத்தை நான் ப்ரூவ் பண்ணணும்னு தேவையே இல்லை. அங்கேருந்து ஒரு ஒளி பாருங்கள், ஒரு பெரிய அளவில் ஒளி வருது, கேமராவில் சிறிய அளவாக தெரியுது. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மறைஞ்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மறைஞ்சிட்டாங்க. அவ்வளோதான் பாருங்கள். எவ்வளோ ஒரு இன்னைக்கு பஞ்சமி நாளில் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா இவ்வளோ நேரமும் அவ்வளோ அழகான ஒரு ஒளி வடிவத்தில் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிருக்காங்க. அம்மாவினுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அவங்க மறைஞ்ச பிறகும் அவங்களுடைய அந்த ஒரு ஒளி, அந்த ஒரு வெளிச்சமானது இன்னும் அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வெளிச்சம் அப்படியே இருக்குது. அவ்வளோ பிரகாசம். ஒரு அதான் சொன்னனே, 100 நிலா 100 சூரியன் தரைக்கு இறங்குனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு. இந்த கதவில் பார்த்திங்கன்னா தெரியும், அவங்களுடைய அந்த ஒளி எவ்வளோ ஒரு பிரைட்டாக, எவ்வளோ ஒரு அற்புதமாக காட்சி கொடுத்துட்ருக்குன்னு.